வன்னியர்களுக்கு என்ன செய்து விட்டார் ராமதாஸ் என்று கேட்கின்ற நீ எல்லாம் உண்மையிலேயே வன்னியனாக இருப்பதற்கே வாய்ப்பில்லை. நீ உண்மையிலேயே வன்னியனா என்பதை மறுபரிசீலனை செய்யுங்கள். முதல்ல போய் ஒரு சாதி சான்றிதழ் பாரு. அவர் நடத்திய போராட்டத்தின் மூலமாக பெற்ற உரிமை, அவர் பெற்ற உரிமையில வாழ்க்கையை நடத்துற ஒவ்வொருத்தனும் அவருக்கு எதிராக பேசுறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் தொடர்ந்து நம்முடைய காணொலி உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அன்பு உறவுகளே, தேர்தல் வந்துவிட்டால் வாடக வாய்கள் தயாராகிவிடும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுவதற்கான வாடக வாய்கள் தயாராகிவிடும். இந்த வாடக வாய்களை தேடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற எச்சை பிழைப்பு நடத்துகின்ற ஊடகங்கள் அவர்கிட்ட போகும். இதைத்தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காடுவெட்டி மனோஜிக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? முதல்ல வன்னியர் சங்கத்தின் தலைவர் திரு காடுவெட்டி குரு அவர்களின் மருமகன் என்ற ஒரு அடையாளம். இந்த அடையாளம் ஒன்றை தவிர அவருக்கு வேறு என்ன அடையாளம் இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவும் வன்னியர் மக்களின் உரிமைக்காகவும் இவர் கிழித்த கிழி என்ன? இவர் மருத்துவர் ஐயாவை பற்றி பேசுவதற்கும் அண்ணன் அன்புமணியை பற்றி இந்த காடுவெட்டி மனோஜிக்கு என்ன தகுதி இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முறையும் மக்களின் உரிமைக்காக வளத்தில் இறங்கும் பொழுதெல்லாம் இவர் எந்த முட்டு சந்தில வேறு புடிங்கிட்டு இருக்காரு? திராவிடத்தின் கைகூலியாக மாறி அவரிடம் எச்சையை பெற்றுக்கொண்டு மருத்துவர் ஐயாவை கேள்வி கேட்கின்ற அளவிற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? முதல்ல மருத்துவர் ஐயாவை கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்கிறதா? முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி என்ன பேசினாரு? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற தலைவர்கள்ல மருத்துவர் ஐயாவை விட ஒரு தலைவர் இன்று இருக்கிறாரா? யாருன்னா இல்ல நேற்று தான் இருந்தாங்களா தமிழ்நாட்டில்? மீண்டும் மீண்டும் வன்னியர்களுக்காக என்ன செய்தார் மருத்துவர், வன்னியர்களுக்காக என்ன செய்தார் ராமதாஸ், வன்னியர்களுக்காக என்ன செய்தார் ராமதாஸ் என்று கேட்கின்ற இவன் வன்னியர்களுக்காக என்ன செய்திருக்கிறான் இதுவரையில்? வன்னியர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதல்ல வன்னியர்களின் ஒவ்வொரு உரிமையும் பறிபோன பொழுதெல்லாம் களத்தில் நின்றவர் மருத்துவர் ஐயாவா நீயா? வன்னியர் சங்கத்தின் தலைவர் மாவீரனின் மருமகன் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நீ இந்த மக்களிடமிருந்து தப்பித்து நிற்கிறாய். இந்த காடுவெட்டி மனோஜி தொடர்ந்து மருத்துவர் ஐயாவை ஒருமையில் பேசி வருகிறான். காடுவெட்டி மனோஜி மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து ஒருமையில் பேசி வருவதை எந்த வன்னியர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவர் ஐயாவை பேசுவதற்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? டாக்டர் அண்ணன் அன்புமணி என்ன கேட்டார்? இன்று இந்திய அளவிலேயே இன்று இருக்கின்ற தலைவர்கள்ல சமூக நீதிக்காக போராடுகின்ற ஒரே ஒரு மனிதர் இவர்தான். மருத்துவர் ஐயாவை தவிர்த்து வேறு யாரும் சமூக நீதிக்காக குரல் எழுப்புவதற்கு நாதி இல்லாத நிலையில் இந்திய தேசமே இருக்கிறது இன்று. ஏனென்றால் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கு சாதகமாக மட்டுமே அரசியல் செய்கிறார்களே தவிர பொது வழியில் ஒட்டுமொத்த மக்களின் உரிமைக்காக யாரும் நிக்கல அப்படிங்கிறத மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் அங்க மேடையில பேசினார். மஞ்சப்பையை தூக்கிட்டு மெட்ராஸுக்கு மருத்துவர் ஐயா இல்ல நாங்க சொல்லவே இல்லை, மஞ்சப்பையை தூக்கிட்டு தான் மெட்ராஸுக்கு வந்தார். கருணாநிதியோட குடும்பம் இன்னைக்கு நீ வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிற கருணாநிதி குடும்பம், அந்த கருணாநிதி திருக்கோவிலையில இருந்து சென்னைக்கு வரும்பொழுது எதை தூக்கிட்டு வந்தாரு? கோபாலபுரத்தை திருக்கோவிலையில இருந்து தூக்கிட்டு வந்துதான் சென்னையில வச்சிருக்காரா? அந்த குடும்பத்தை பத்தி கேள்வி கேட்க உனக்கு துப்பு இருக்கா? திருட்டு ரயில் ஏறி வந்த திமுகவிற்கு கோபாலபுரம் இந்த 30 ஏக்கர் சொத்து எங்கிருந்து வந்ததுன்னு உன்னால கேள்வி கேட்க துப்பு இருக்கா? தேர்தல் வரும்பொழுதெல்லாம் வாயை வாடகைக்கு விட்டுற வேண்டியது. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க வேண்டியது. அதுவும் பாமகவிற்கு எதிராக வாய்கள் வாடகைக்கு இருக்கிறது. வெக்கம் இல்லை? இதெல்லாம் ஒரு பொழப்பா இது? இதெல்லாம் ஒரு பொழப்பா இது? இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இப்பதான் இவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் மனோஜ். 2 நாளைக்கு முன்னாடி இன்னும் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. எல்லாம் வருவாங்க. ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 2 மாதங்களுக்குள்ளாக இவர்கள் வாய்கள் எல்லாம் வாடகைக்கு வரும்.
எல்லாரும் போயிட்டு ஏலத்துல எடுப்பாங்க. இந்த வாய்கள் எல்லாம் ஏலத்துல எடுப்பாங்க. மனோஜோட அம்மா வாய் இருக்குது, இன்னும் வீரப்பன் பொண்டாட்டி முத்துலட்சுமி வாய் இருக்குது, இன்னும் CN ராமமூர்த்தியோட வாய் இருக்குது. இந்த வாய்கள் எல்லாம் போயிட்டு ஏலத்துல எடுப்பானுங்க. ஏலத்துல எடுத்து இந்த வாய்கள் எல்லாம் கொண்டாந்து பாமகவுக்கு எதிராக பேச வைப்பானுங்க. இதுதான் இவனுங்களுக்கு வேலை. பாமகவை கொள்கை ரீதியாகவும் கோட்பாடுகள் ரீதியாகவும் மக்களுக்காக களத்தில் அவர்கள் செய்கின்ற செயல்பாட்டின் ரீதியாகவும் அவர்களை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் திராணி உள்ள ஒரு அரசியல் கட்சி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பாடு மூலமாக எதிர்ப்பதற்கு ஒரு திராணி உள்ள அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து விஷயங்களிலும் மக்களின் பக்கத்தில் நிற்கிறது. மக்களின் பிரச்சனைகளை அத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் முன்னின்று அரசியல் களத்தில் முன்னெடுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து வேறு ஒரு இயக்கம் மக்களுக்காக மக்களின் பக்கத்தில் நிற்பதற்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கு துப்பு இல்லை. வன்னியர்களுக்கு என்ன செய்து விட்டார் ராமதாஸ் என்று கேட்கின்ற நீ எல்லாம் உண்மையிலேயே வன்னியனாக இருப்பதற்கே வாய்ப்பில்லை. நீ உண்மையிலேயே வன்னியனா என்பதை மறுபரிசீலனை செய்யுங்கள். முதல்ல போய் ஒரு சாதி சான்றிதழ் பாரு. 2 நாட்களுக்கு முன்பு CV சண்முகம் அவர்கள் மருத்துவர் ஐயாவை போய் சந்தித்தார். ஆமா, சந்திச்சாரு. கூட்டணி பேசுவதற்காக மருத்துவர் ஐயாவை போய் CV சண்முகம் சந்திச்சாரு. CV சண்முகத்தை போய் கேளு, ஏன் நீ போய் ராமதாஸை சந்திக்கிற, ஏன் நீ போயிட்டு மருத்துவர் ஐயாவை சந்திக்கிற, பாட்டாளி மக்கள் கட்சியோட ஏன் நீ போய் கூட்டணி வைக்கிற, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி யாருமே வைக்காதீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்துங்க, அந்த இயக்கத்தோடு யாருமே சேராதீங்கன்னு போயிட்டு நீ CV சண்முகத்துக்கிட்ட சொல்லு. ஏன் நீ போய் CV சண்முகத்துக்கிட்ட பேசாத மருத்துவர் ஐயாவை பத்தி பேசிட்டு இருக்க? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேவை இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி செய்கின்ற அரசியல் பாட்டாளி மக்களுக்கானது. ஐயாவிற்கோ அண்ணன் அன்புமணிக்கோ அவர்கள் அரசியல் செய்யல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் இருவரும் இல்லைன்னா இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் நாதியே இல்லை. உன்ன மாதிரி எச்சக்கலை எல்லாம் ஏலம் போட்டுருவீங்கடா நீங்க. உன்ன மாதிரி எச்சக்கலை எல்லாம் இந்த சமுதாயத்தை கொண்டு போய் ஏலம் போட்டு வித்து தின்னுடுவீங்க சமுதாயத்தையே. நீங்க அப்படியாப்பட்ட எச்சக்கலைங்க நீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க தேர்தல் வரும் பொழுது ஒவ்வொரு மீடியாவிலையும் போய் உட்காந்துக்கிட்டு நீங்க பேசும்பொழுதே தெரிந்து இல்லடா உங்க லட்சணம். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு போய் ரத்து பண்ணது கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின். அவரை போய் கேளு. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வரதுக்கு எத்தனை போராட்டங்களை சந்தித்தது பாட்டாளி மக்கள் கட்சி, எத்தனை இளைஞர்கள் மீது வழக்கு விழுந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் தெரியும். 10.5 விழுக்காடு ஒன்று சும்மா வந்துடல. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒன்று சும்மா வந்துடல. எடப்பாடி பழனிசாமி கூட்டு ஒன்று கொடுத்துடல. பாட்டாளி மக்கள் கட்சி 2019 கூட்டணி அமைத்த போது 10.5 விழுக்காடு கோரிக்கையாக வைக்கப்பட்டு அமைக்கப்பட்ட கூட்டணி அது. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் மட்டும்தான் 2021 கூட்டணி என்று மருத்துவர் ஐயா அவர்கள் முன்வைத்திருந்த கோரிக்கையின் அடிப்படையில் 10.5 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி பயந்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தாரு வன்னியர்களுக்கு. அப்படி பெறப்பட்ட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் தான் கொண்டு போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதை ரத்து பண்ணாரு. இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறார். போய் கேளு, ஏன் 10.5 விழுக்காடு ரத்து பண்ண, என்னுடைய மக்களுக்கு கொடுங்கிற திராணி இருக்கா உனக்கு? அதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் உரிமையை வழங்குங்கன்னு சொல்லி மருத்துவர் ஐயாவை தவிர தமிழ்நாட்டில் கேட்கிற ஒரே ஒரு ஆள் இருக்காங்களா? ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்கா? எந்த அரசியல் கட்சி தலைவர் இதுவரையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு போராட்டம் நடத்துற ஒரு ஆள் சொல்லு. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய தலைமையில சமூக நீதி கருத்தரங்க எல்லா இடத்திலும் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவது பாட்டாளி மக்கள் கட்சியா? நீ சமூக நீதிக்காக இத்தனை ஆண்டு காலமாக மக்களுக்கான உரிமை களத்தில் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு உன்னத தலைவனுக்கு என்னைக்கோ வழங்கி இருக்கணும் மத்திய அரசு பாரத ரத்னா. ஆனா அதை வழங்கி இருக்கணும், ஆனா இதுவரையில் வழங்கல அப்படின்னு சொல்லி டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னது உங்களுக்கு எல்லாம் அப்படியே வெக்கமா இருக்குதாடா? வெக்கமா இருந்தா ஏதோ போய் பண்ணு. அவர் நடத்திய போராட்டத்தின் மூலமாக பெற்ற உரிமை, அவர் பெற்ற உரிமையில வாழ்க்கையை நடத்துற ஒவ்வொருத்தனும் அவருக்கு எதிராக பேசுறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? மருத்துவர் ஐயா என்ற ஒரு மனிதர் எல்லாம் எம்பிசி என்ற ஒரு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு இடஒதுக்கீடு எம்பிசி இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 116 சமூகங்கள் அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுல குதூகலமா கொண்டாட்டமா இருக்காங்க. ஆனா வன்னியர் சமூகத்து மக்கள் மட்டுமே அந்த எம்பிசி இடஒதுக்கீடு பெற்றும் கூட உரிமையற்று நிற்கிறாங்க. சரியானபடி அவர்களுக்கான உரிமை இன்னும் அவர்களுக்கு கிடைக்கல. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் வாயை வாடகைக்கு விட்டுற வேண்டியது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது. வேற புடுங்குற வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? இந்த தொழில் செய்யறதுக்கு நடுரோட்ல போய் உட்காந்து பிச்சை எடுங்கடா.
இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.